நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன பாலு, தீபனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா உமா உன்னை விட்டு போயிடுவான்னு உனக்கு பயமா இருக்கா? அட, ஏன் பாலு நீ இவ்ளோ சில்லியா யோசிக்கிற? தீபன் மாதிரி ஒரு ஆள் நினைச்சா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிட முடியுமா என்ன? அவன் அவ்வளவு சாதாரணமான ஆள் இல்ல. அதனால அவ்வளவு சீக்கிரம் பிரிஞ்சு போயிடுமா என்ன? உமாவுக்கும் உனக்கும் இருக்க நெருக்கம், அன்பெல்லாம் எந்த அன்பு, எந்த நெருக்கம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான்சி. What do you mean? உனக்கு தான் தெரியுமே, அன்னைக்கு நடந்த ஃபங்க்ஷன் கூட வெறும் ஒரு நாடகம் தான். சும்மா மத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காகத்தான். என்ன பாலு இப்படி சொல்ற? உண்மைதான். எங்களுக்குள்ள இடைவெளி ஏற்பட்டு பல வருஷங்கள் ஆச்சு. ஒரே வீட்டில் தங்கியிருக்கோம், அவ்வளவுதான். நாங்க தூங்குறது கூட தனித்தனி ரூம்ல தான். உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்னதான் பிரச்சனை? சொல்ற அளவுக்கு தனிப்பட்ட காரணம் எதுவும் இல்லை. காதலிக்கும் போது எல்லாருமே நல்லவன் மாதிரி தானே நடிப்பாங்க. ஒன்னா சேர்ந்து வாழும்போது தான் நமக்கு பொருத்தம் இல்லைன்னு தெரியும். ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ண முடியல. உமாவோட ப்ராப்ளம் என்ன? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனை. முக்கியமான காரணம் என் ஃபேமிலி மேல உள்ள கோவத்தை நான் அவங்க கிட்ட நெருக்கமா பழகிறதுனால தான் அதிகமா எங்களுக்குள்ள சண்டையே வந்திருக்கு. கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நீயும் பண்ணலாம்ல பாலு. வாழ்நாள் ஃபுல்லா இப்படியே பிரிஞ்சு வாழ முடியாதுல்ல. உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்கல்ல. அவங்களுக்காக மட்டும்தான் ஒரே வீட்டில் ஒன்னா தங்கியிருக்கோம். இல்லைன்னா எப்பவோ ஆளுக்கு ஒரு பக்கமா போயிருப்போம். இருந்தாலும் என்னால இப்ப கூட இதை நம்ப முடியல. பிரச்சனை இருக்கிற ரெண்டு பேருக்கு நடுவில் மூணாவது ஆள் வர்றது ரொம்ப ஈஸி. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, அதிகமா அன்பு கிடைக்கிற பக்கம் சாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வேற அது இதுன்னு சொல்லி பாலிவுட் டென்ஷன் ஆக்காதீங்க. தீபன் ஒரு கால் பண்ணிருக்கான், அவ்வளவுதானே. அது அதோட முடிஞ்சு போச்சு. அதோட முடிஞ்சு போயிட்டா நல்லது. எது எப்படியோ, நீயோ இல்ல உமாவோ தீபனை இதுக்கப்புறம் பார்க்காம இருந்தா ரொம்ப நல்லது. திரும்பவும் அவன் முகத்தை பார்க்க எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. நம்ம ஆசைப்படுற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. உங்களோட வாழ்க்கையில் அவன் தான் வில்லன்னா என்ன நடந்தாலும் சரி, அவன் முன்னாடி வந்து நிற்பான். ஜாக்கிரதை. இதோ இங்க. அப்புறம் இங்க ஒரு சைன். ஓகே. இன்னும் வேற ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா சார்? இல்ல, அன்னைக்கு ரொம்ப பிஸியா இருந்ததுனால இந்த ஃபார்மை சைன் வாங்க முடியாம போச்சு. ஆக்சிடென்ட் கேஸ்ன்றதுனால இப்படி சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. எப்படியோ கூப்பிட்ட உடனே வந்துட்டீங்கல்ல, அதுக்காகவே நன்றி சொல்லணும் தீபன். வித் ப்ளஷர் சார். இப்போ நான் கிளம்பலாமா? ஓகே. எஸ். அந்த டாக்டர் பாலகோபாலனோட கேபின் எங்க இருக்கு? அது கீழ் ஃப்ளோர்ல தான் இருக்கும். பீடியாட்ரிக் செக்ஷன்ற போர்டு இருக்கும். ஓகே. தேங்க் யூ சார். வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? டாக்டர் பாலகோபால் இருக்காரா? அவரு குழந்தைங்களோட டாக்டர் மேடம். கன்சல்டிங்காக இல்லை, நான் கொஞ்சம் பர்சனலாக அவரை பார்க்கணும். ஒரு நிமிஷம் மேடம். சிஸ்டர், டாக்டர் ஓபியில் இருக்காரா? ஓகே, ஓபி டைம் முடிஞ்சிருச்சு. அவர் கேபின்ல தான் இருக்காரு. நான் போய் பார்க்கலாம்ல? பார்க்கலாம் மேடம். நீ எதுக்காக இப்ப இங்க வந்த? வராதுன்னு சொல்லியும் நீ இப்ப இங்க வந்தது சரியில்லை ஹேமா. நம்ம 2 பேரும் மீட் பண்ண விஷயம் உமாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? ஒரு பூகம்பமே வரும். நம்ம 2 பேருக்குள்ள ஏற்பட்ட உறவோட பேரை சொல்லி என் வாழ்க்கையை நாசமாக்க இப்ப நீ வந்த மாதிரி தான் இருக்கு. நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. உங்களுக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்காங்க. ஆனா எனக்கு இந்த உலகத்துல
உங்களை தவிர வேற யார் இருக்காங்க? நான் உன்னை தொந்தரவுனோ தலைவலினோ சொல்லல. உமாவோட குணத்தை பத்தி தான் தெரியும்ல. உன்னோட பேரை கேட்கறதுக்கு கூட அவளுக்கு பிடிக்காது. நீ என்ன பார்க்க வந்தது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சா அவ என்ன பண்ணுவானே தெரியாது. இப்ப எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல. ஒவ்வொரு நாளும் போக போக எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு. நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் என் அம்மா கிட்ட கூட சொல்லல. இந்த நிலைமையில நீங்களே முடியாதுன்னு சொல்லிட்டா நான் தற்கொலை பண்ணிட்டு சாகதான் வேணும். இந்த குழந்தைய பெத்து வளர்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லாம இல்ல. ஆனா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அபார்ஷன்னு சொல்லிட்டு இந்த சிட்டில இருக்கிற எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உமாக்கு உடனே தெரிஞ்சிடும். அவளுக்கு லேசா சந்தேகம் வந்தாலும் போதும், காட்டு தீ மாதிரி பரவி குடும்பமே நாசமா போயிடும். உங்களால முடியலன்னா பின்ன நான் இந்த நிலைமையில என்னதான் செய்யறது நீங்களே சொல்லுங்க. நான் தற்கொலை பண்ணி சாகவா? ஹேமா ப்ளீஸ், நீ எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடு. அழாத, கண்ணை தொடச்சுக்க. இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போ. நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் கால் பண்றேன். எனக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு நீங்க கால் பண்ணா மட்டும் போதும். ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் இல்ல, குட் ஆஃப்டர்நூன். ஓ சாரி, நான் டைம் பார்க்கல. கவனிக்கணும். டைமை மட்டும் இல்லை, சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாத்தையும் கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க கிட்ட பேசணும். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது பாலு. ஓ சாரி, நான் அப்படி கூப்பிடலாம்ல? என்னோட ஃப்ரெண்ட்ஸும் வெல்விஷர்ஸும் மட்டும்தான் என்னை அப்படி கூப்பிடுவாங்க. பாலகோபாலன்னு கூப்பிடுறவங்களும் இருக்காங்க. நான் உங்களை பாலுனே கூப்பிடுறேன். இல்ல என்ன உட்கார கூட சொல்லலையே. டேக் யூர் சீட். அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட் சம்பந்தமா ஒரு சில பேப்பர்ல சைன் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்தேன். இது டாக்டர்ஸோட கேபின். நீங்க சூப்பரண்ட்டையோ பிஆர்ஐயோ போய் பாருங்க. இந்த அளவுக்கு இன்டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இங்க வந்தது உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன். சாரி சொல்றதுக்காக. எதுக்கு? அன்னைக்கு உமாவோட உன்னை பார்த்ததும் நான் பழைய விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டேன். ஆனா அது உன் மனசை காயப்படுத்திருக்கோன்னு எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு. அப்போ திடீர்னு ஏற்பட்ட ஷாக்ல நான் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசுக்கேற்ற மெச்சூரிட்டியும் பக்குவமும் எல்லாருக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ கிண்டல் பண்றேன்னு எனக்கு புரியுது. நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே பாலு. எதிர்பாராம சில சிச்சுவேஷன்ஸ் ஏற்படும் போது நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதுங்கிறது சகஜம்தான். உமா ஒண்ணு எனக்கு ஒரு சாதாரண பொண்ணு அல்ல. சின்ன வயசுல இருந்தே அவளை என் மனசுல சுமந்துகிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு எந்த பொண்ணையும் என் வாழ்க்கையில நான் நேசிச்சதில்ல. நீ பேசுறது என் ஒய்ஃபை ஞாபகம் வச்சுட்டு பேசு. இந்த விஷயத்தெல்லாம் எந்த புருஷனும் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டான். நீ ஒரு ஆம்பளை தானே. என் மனநிலை என்னங்கிறது உனக்கு புரியாதா என்ன? முதல்ல நேசிச்ச ஒரு பொண்ணை நம்மளால ஒரு சீக்கிரம் மறக்க முடியுமா என்ன? பி ஃப்ராங்க், உன்னால முடியுமா? என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையில முதல் பொண்ணுங்கிறது உமாவா இருக்க வாய்ப்பு இல்லைல்ல? நான் அதிகமாக நேசிச்ச பொண்ணு உமா இல்லைன்னு உன்கிட்ட யார் சொன்னது? எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா என்ன? சில விஷயம்லாம் சொல்லாமலே புரிஞ்சுப்போம்ல. அந்த மாதிரி மேஜிக்லாம் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு அது தேவைப்பட்டதும் இல்லை. எதுக்கும் அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது நல்லது தானே. எதிர்பார்க்காத பல உதவிகளும் அதனால ஏற்பட வாய்ப்பு இருக்கு தானே. நான் சொன்னது புரியல இல்ல? போக போக புரியும் பாரு. நீ புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல நினைக்கிறேன். நாம நேசிக்கிற பொண்ணு எப்பேற்பட்ட பேரழகியா இருந்தாலும் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிடணும். அதான் ஒரு மீசை வச்ச ஆம்பளை செய்வான்.
நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் இங்க வந்து உன்னை பார்த்து பேசினது உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா மிஸ்டர் பாலகோபாலன், நாம மறுபடியும் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அன்னைக்கு இந்த சிரிப்பு உன்னோட முகத்துல இருக்காது. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க ஏன் பதிலே சொல்லல ஆண்டி? எதிரியோட மிகப்பெரிய ரகசியம்தான் இப்ப நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்கு. அதனாலதான் நாம நல்ல தீவிரமா யோசிச்சுதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இதுல யோசிக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? நேரா போய் உமா கிட்ட சொல்லிட வேண்டியதானே? உன் புருஷனுக்கு இன்னொருத்தையோட தொடர்பு இருக்கு, அவளுக்கு ஒரு குழந்தையே பிறக்க போகுதுன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உமா அவனை விட்டு வைப்பாளா? அடிச்சு துரத்த மாட்டா? நாம இதை தெரியப்படுத்தணும்னா அது போதாது, உமா பாலுவை தூக்கி எறிஞ்சிட்டு உங்ககிட்ட வரதுக்கு. இந்த விஷயத்த நாம போய் சொன்னா உமா நம்புவான்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. நம்ம எல்லாரையும் விட அவனைத்தான் நம்புவா. இந்த விஷயத்த சொல்லிட்டா உமா அதை விசாரிக்கலாம் போக மாட்டா. நேரா பாலு கிட்ட போய் 2ல 1 கேட்டுடுவா. அவ கேட்கணும்ல, அவனால என்ன பண்ண முடியும்? அவன் ஒன்னும் பொய்யான கதையை சொல்லலையே, அவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியும். இல்லன்னு நிரூபிக்கிறது மட்டும் இல்ல, இது வெறும் ஒரு பொய்யான கதைன்னு ப்ரூஃப் பண்ணி ஃபுல் ஸ்டாப்பே வச்சிடுவான். அதுக்கான புத்தியும் திறமையும் எல்லாம் அந்த பாலுவுக்கு இருக்கு. தேவையான அளவுக்கு ப்ரூஃபோட தான் நாம இந்த ரகசியத்தை உமா முன்னாடி போட்டு உடைக்கணும். முதல்ல கேட்கும் போதே அதை அவ அப்படியே நம்பிடணும். அங்கிள் சொன்னா உமா நம்பாம இருக்க மாட்டால? என் புருஷன் கிட்ட இப்ப இதை சொல்ல வேண்டாம். என் புருஷன் அவனை எப்பவோ மனசார மருமகனா ஏத்துக்கிட்டாரு. உமாவும் பாலுவும் தங்கியிருக்கிற வீட்டை நீ பாத்திருக்கியா? வெறும் கையை வீசிட்டு நடந்து போன 2 பேரும் எப்படி அவ்வளவு பெரிய வீட்டுல இருக்காங்கன்னு நினைக்கிற? அந்த வீட்டை அவங்க பேர்ல வாங்கி கொடுத்தது இவர்தான். இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தெரியும் என்ன செய்யணும்னு. நான் சொல்றேன். அந்த பொண்ணோட பேரு ஹேமா தானே? ஆமா. நீ அவளை பத்தி டீட்டெயிலா விசாரி. கிடைக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கோ. நாம அவனுக்கு எதிராக அட்டாக் பண்ணும்போது எக்காரணம் கொண்டு அவன் தப்பிக்கவே கூடாது. உமா அவனை அடியோட வெறுக்கணும். நிரந்தரமா அவன் அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். அப்பதான் அவ என்கிட்ட திரும்ப வருவா. உன்னோட காதலை அவ புரிஞ்சுக்குவா. நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி. ஆனா உமாவுக்கு அந்த ஹேமாவை ஏற்கனவே தெரியும் தானே சொன்னேன்? ஆமா, அப்படிதான் அவங்க பேசிக்கிட்டாங்க. யாரை கூப்பிடுறாங்கன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அது இருக்கு, ஓடி போகாம இங்கே இரு. ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, டாக்டர் உமா இல்லையா? இருக்காங்களே. நீங்க யாரு பேசுறது? நான் தான் பேசுறேன். நான் தான் பேசுறேன்னு சொன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நல்ல குழந்தைங்க அவங்க பேரு சொல்லணும்ல. வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் மாளவிகா பாலுகோபால். எல்லாரும் ஷார்ட்டா அம்முன்னு கூப்பிடுவாங்க. வாட் இஸ் யுவர் நேம்? நான் வந்து தீபன் பேசுறேன். நீ அதை கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். வண்டி இடிச்சதும் நீங்க தானே என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க? கேட்டிக்காரி. அப்போ உனக்கு என்ன தெரியும்ல? நல்லா தெரியும். அம்மாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அங்கிள், திரும்ப எப்போ வருவீங்க? நான் உங்களை பார்க்கணும்னு கேட்குறேன். என்னைக்கு வேணா வரலாமா? நீ அம்மா கிட்ட சொன்னா போதும். அப்படின்னா நான் அம்மா கிட்ட சொல்றேன். உங்களை கூப்பிட சொல்றேன். யார் போன்ல? நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தீபன் அங்கிள் தாமா. நீங்க கூப்பிட்டா இங்க வரேன்னு சொன்னாரு. போன் என்கிட்ட கொடு. ஹலோ உமா, நான் தீபன் பேசுறேன். எதுக்கு தீபன் கால் பண்ணீங்க? நான்
உன்னை கொஞ்சம் நேர்ல பார்க்கணுமே. எப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னா நான் வந்துடுறேன். எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அந்த விஷயத்த போன்ல பேச முடியாது, அதனால தான். சாரி தீபன், அப்படிப்பட்ட எந்த விஷயத்தையும் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் வச்சிடுறேன். ஹலோ ஹலோ. என்ன உமா அப்படியே கட் பண்றேன்னு சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீ கேட்க மாட்டியா? சி தீபன், நான் சொல்றத கேட்க உனக்கு வருத்தமா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்லிடுறேன். பாலுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல. உங்க கூட நான் இப்படி பேசுறதும் இப்படி பழகிறதும் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படி? ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலையே. அதெல்லாம் சரிதான். ஆனா அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பண்ணீங்களே அந்த பெர்ஃபார்மன்ஸ், அது பாலுவை பெரிய அளவுல காயப்படுத்தியிருக்கு. பாலுக்கு உங்க மேல இருக்கிற வெறுப்பு கொஞ்சம் கூட மாறல. அது தெரிஞ்சும் உங்க கூட இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. வேற ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசு எனக்கு என் குடும்பம் தான். அதனால தான் சொல்றேன், இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்க. ஓஹோ, என்ன பார்க்கறதாலேயோ பேசுறதாலேயோ உன்னோட குடும்பம் உடஞ்சு போயிடும்னு நீ நினைக்கிற, அப்படிதானே? அப்படிலாம் இல்லை. தேவையில்லாத விஷயத்துல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்ன பார்க்காம போனாதான் நீ இக்கட்டான நிலைமையில மாட்டிப்ப. உன் குடும்பமே சதறி போயிடும், அதை மட்டும் உறுதியா சொல்லுவேன். நாம மீட் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசிச்சு சொல்லு. ஐ எம் வெயிட்டிங். பசங்க போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ம். இல்லை, எனக்கு வேண்டாம். பாலு பாலு, இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதை முடிச்சுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். உன்னோட மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே. இன்னைக்கு என்ன புதுசா? இது ஒன்றும் அஃபீஷியல் மீட்டிங்லாம் இல்லை. பார்க்கணுன்னு சொன்னது தீபன் தான். உனக்கு தான் அவனை சுத்தமாக பிடிக்காதில்ல. இப்பெல்லாம் என்னால் அவாய்ட் பண்ணவும் முடியல, அதனால தான் சொன்னேன். மொத்தத்துல நான் வேண்டான்னு சொன்னா கூட உனக்கு அவனை பார்த்தே ஆகணும். அப்புறம் ஏன் ஏன்ட்ட சொல்லிட்டு இருக்க? வேணும்னே சீண்டி பாக்குறியா? அப்படியெல்லாம் எனக்கு எந்த நினைப்பும் இல்லை. தீபன் சொன்னது. அவன் என்ன சொல்லி இருந்தாலும் நான் அதை கேட்க விரும்பல. அவன் முதல்ல ஃபோன் பண்ணான்னு சொன்னப்பவே நான் உன்கிட்ட வேண்டான்னு சொன்னல, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. அவன்கிட்ட கால் பண்ணி பேசினது பத்தாதுன்னு இப்ப பார்க்கவும் போறேன். நான் அவனை கூப்பிடல, அவன் தான் என் நம்பருக்கு கால் பண்ணான். இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸே இல்ல. அவன் தான் தெரிஞ்சது காலை கட் பண்ண வேண்டியதானே? தீபன் அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஆளுன்னு எனக்கு ஒன்றும் தோணல. அப்புறம் என்ன தோணுச்சு? மத்தவங்கள விட அவன் நல்லவனா? எனக்கு ஒன்றும் தோணல. நான் செஞ்சது தப்பு தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சந்தேக கண்ணோட பாக்குற ஒரு ஆளுக்கு முன்னாடி விஷயத்தை ஓப்பனா சொல்லலாம்னு நினைச்சா அவ்வளவுதான். உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும் அப்படின்னு அவன் விரும்புறானாலே அதை கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் முட்டாளா என்ன? பாலு, நீ இந்த விஷயத்துல என்ன நினைச்சாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. யாரு வேண்டான்னு சொன்னாலும் நான் தீபனை பாப்பேன், அவன் கிட்ட பேசுவேன். நான் திரும்பவும் ஒரு வாட்டி சொல்றேன், நீ அவனை பார்த்து பேசுறது கூட எனக்கு பிடிக்கல. நான் போய் தான் ஆகணும். எனக்கு எல்லாத்தையும் விட பெருசு நம்ம குடும்பம் தான், புரிஞ்சுக்கோங்க. பாலுவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹேமாவை பத்தி முதல் முறையா நான் கேள்விப்பட்டேன். பாலு, அவனோட அம்மா, அக்கா எல்லாரும் எப்போ ஹேமாவை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல எனக்கு அந்த விஷயமே தெரியாது. அவ தான் என் எதிரின்னு தெரியாது. எதிரியா? ஹேமா எப்ப உனக்கு எதிரியானா? ஹேமா பாலுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. பாலு வீட்டு ஆளுங்களுக்கும் அதுல விருப்பம்தான். சும்மா விருப்பம்னு சொல்ல முடியாது. அவங்க பாலுவோட பொண்டாட்டியா மனசுல வச்சிருந்ததும், அவங்க வீட்டுல விளக்கேத்த வைக்கணும்னு ஆசைப்பட்டதும் அந்த ஹேமாவை மட்டும்தான். கடைசியில் ஏன் அந்த கல்யாணம் நடக்காம போச்சு? MBBS படிக்கும் போதே நானும் பாலுவும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அப்ப ஹேமா கூட கல்யாணம் பேசி முடிவு பண்ணது பாலுவுக்கு தெரியாம போச்சான்னு? இல்ல, வீட்ல உள்ளவங்களா பார்த்து பேசி முடிவு பண்ண ஒரு சம்பந்தம் மட்டும்தான் அது. அதுக்கு காரணம் ஹேமாக்கும் பாலுக்கும் நெருக்கமோ இல்ல பொருத்தமோ எதுவுமே இல்ல.
சின்ன கொடுக்கல் வாங்கல் அவ்வளவுதான். ஹேமாவோட குடும்பம் பாலு படிக்கிறதுக்கு ஃபினான்ஷியலா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்காக அவங்க நிலத்து கூட அவங்க அடமானம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? ஹேமா சொன்னாளா? ஹேமா என்கிட்ட வந்து பேசுறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் பாலுவோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ அந்த வாசப்படியை கூட மிதிச்சதில்ல. ஒரு சின்ன சண்டையப்ப லதா அக்கா தான் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்குள்ள நெருக்கமான உறவு எதுவும் இல்லைன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? நாங்க காதலிச்சிட்டு இருக்கும்போது பாலுவோட மனசுல வேற யாருமே இல்ல தீபன். அதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. காதலிச்சு க்ளோஸா பழகும்போது மனசுல ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த விஷயத்துல பாலு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப கூட உனக்கு அந்த நம்பிக்கை இருக்காவுமா? அப்படி கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரியல. அன்னைக்கு கூட பாலுவும் ஹேமாவும் மீட் பண்றதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டதும் எதையுமே என்னால ஏத்துக்க முடியாம இருந்துச்சு. அது பாலு மேல எனக்கு நம்பிக்கை இல்லாததுனால இல்ல, ஆனா நமக்கு சொந்தமான ஒருத்தர் மனசார இன்னொரு பொண்ணை நேசிக்கிறாருன்னு தெரிய வரும்போது என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் நான் பாலுவை கட்டாயப்படுத்தி வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோம். இருந்தாலும் பாலு எப்பப்ப அங்க போறாரோ அப்பெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாலு வீட்டுல உள்ளவங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியும். நமக்கு 2 வீட்டாளுங்களும் தேவையில்லைன்னு பல தடவை நான் பாலு கிட்டேயே சொல்லியிருக்கேன். உண்மையா நேசிக்கிறவங்களோட மனசு எப்படி பதட்டமா இருக்கும்னு பாலுவுக்கு சுத்தமா புரியவே இல்லை. என்னதான் குத்தம் சொல்லுவாரு. பல சமயம் அது பெரிய சண்டையில கூட போய் முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த ஹேமா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? பாலுவோட வீட்டுக்கு பக்கத்துல தான் அவ தங்கியிருக்காளா என்ன? இல்ல, சில வருஷங்கள் பாலு கிடைக்கலங்கிற வேதனையோட அவ வாழ்ந்துகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஹேமாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, ஒரு 6-7 வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சு தீபன்? இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த ஹேமாவோட புருஷன் இப்ப எங்க இருக்கான்? தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு அவ கூட பழக்கம் எதுவும் ஏற்பட்டதில்ல. எப்பவாவது சண்டை போடும்போது பாலுவோட வீட்டாளுங்களை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு ஹேமா பத்தி ஞாபகம் வரும். சரி, பாலுக்கும் ஹேமாவுக்கும் நடுவில் இப்ப ஏதாவது கான்டாக்ட் இருக்கா? இல்ல. எனக்கு தெரிஞ்சா நான் ரொம்ப கோவப்படுவேன்னு பாலுவுக்கு தெரியும். ஆமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்கிட்ட எதுக்கு இப்ப ஹேமாவை பத்தி விசாரிக்கிறீங்க? உங்களுக்கு ஹேமாவை தெரியுமா? ஒரே வார்த்தையில இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹேமாவை பத்தி விசாரிக்கிறதுக்கான நிலைமை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் மட்டும் நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கு என்ன காரணம் தானே இப்ப கேக்குறேன். அது உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. திரும்ப திரும்ப ஹேமா பத்தி என்கிட்டயே விசாரிச்சிங்க. உங்களுக்கு அவளை தெரியுமா? இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியல. ஹேமாவை பத்தி நான் சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், அதனால தான் சொன்னேன். எனக்கு இன்னும் நீ கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். விஷயத்தை ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? கண்டிப்பா சொல்றேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. எதுக்காக? இப்ப என்கிட்ட நீ வேற எதுவும் கேட்காத. எல்லாத்தையும் நான் அப்புறமா உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் நம்ம பேசிக்கிட்ட இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, பாலுவுக்கும் தான். ஆமா, நான் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். இந்த ஹேமாவோட ஹஸ்பண்டை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? இடமோ பேரோ அந்த மாதிரி ஏதாவது? அது அந்த ஆளோட பேரு தினேஷ்னு நினைக்கிறேன். ஆட்டோ டிரைவரா இருக்கான். தினேஷா? ஓகே, தேங்க்யூ. வா, வெளியே வா, வெளியே வா, சீக்கிரம் சீக்கிரம் வெளியே வா. இறங்குறதுக்கு இவ்வளவு நேரமா? அட,
எதுக்குமா காலங்காத்தால இந்த குளிர்ல எந்திரிச்சிருக்க? நேத்து ராத்திரி முழுக்க மூச்சு அடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, போய் படுத்துக்கோமா. போச்செல்லும், போய் படுத்துக்கோ. இதானே அந்த தினேஷோட வீடு? ஆமா சார், இதுதான் தினேஷோட வீடு. இங்க ஆளுங்க யாரையுமே காணுமே. அது இப்பதானே சார் விடிஞ்சது, எந்திரிச்சு வர லேட் ஆகும். 10 மணி ஆனாதான் சார் அவன் எந்திரிச்சு ஒரு கட்டிங் போறதுக்கு காசு ரெடி பண்ணிட்டு வருவான். அப்ப நல்லா அடிப்பானா? ஓ, சரக்கு வண்டி ஏஞ்சாச்சா? என்ன ஏதாவது சொன்னீங்களா? அது ஒண்ணு இல்ல. ஏதோ முனகுன மாதிரி கேட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தினேஷ், நீ எந்திரிச்சிட்டியான்னு கேட்டேன். ஹேமா, ஏய் ஹேமா, ஹேமா, அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? காஃபி எடுத்துட்டு வந்து தொலை. யார மயக்கிறதுக்கு இப்படி சிவி சிங் அடிச்சு ரெடியாகி வந்து நிக்கிற? ஏன் உன் மாமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கானா? கொடுத்து தொலை. ஒரு காஃபியாவது போட தெரியுதாடி உனக்கு? தண்ணிய சூடு பண்ணி கொண்டு வந்திருக்க. என்னங்க, பாப்பாவை இன்னைக்காவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். செக்கப்கான டேட் முடிஞ்சிருச்சு. என்னத்துக்குடி செக்கப்பு? பிறந்து போய் வந்த வியாதி தானே அது. இனி அதெல்லாம் சரியாகாது. தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. அவளுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும். அதை ஏதோ நீயே பாருடி. ஆபரேஷனுக்கு லட்சக்கணக்கில் வேணும். என்கிட்ட ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பணம் ரெடி பண்ண போதும், மீதி பஞ்சாயத்துல வாங்கிக்கலாம். மீதி பணத்தை வண்டி தருவான் உங்க அப்பனா? என்னால முடியாது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஆட்டோ ஓட்டினா கூட எவ்வளவு கிடைக்கும் நினைக்கிறடி? லட்சங்களா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மூச்சு முட்டை குடிக்க மட்டும் பணம் இருக்குல்ல. சொந்த குழந்தைக்கு மருந்து வாங்கணும்னா மட்டும் காசே இருக்காதுல்ல. ஏய் ஒண்ணே எவ்வளவு தைரியம்! என்ன கிட்ட பேசுற அளவுக்கு தைரியம் வந்துச்சு உனக்கு? விடுடா அவளை. சொன்ன கேளு. விடுடா. விடுடா. விடு தினேஷ், விடு அவளை. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய் கிழவி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் வீட்லயே உட்காந்துக்கிட்டு என்னையா குறை சொல்லாத. வெக்கமா இல்ல உனக்கு? பொண்ணையும் கட்டி கொடுத்துட்டு ஓசி சோறு தின்னுக்கிட்டு. அது சரி, போன மாசம் வாடகை பணத்தை நான் தாண்டா கொடுத்துருக்கேன். அப்படியா? அப்பனா இதுக்கு காசு ரெடி பண்ணி கொடுத்துரு. உன் பேத்திய நீயே காப்பாத்திக்க. ஐயோ, ஒரு குழந்தையோட அப்பன்னு சொல்லிட்டு திரியறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் எதுக்கு வெக்கப்படணும்? அது எனக்கு தான் பிறந்ததுன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உன்னோட பொண்ணு அந்த டாக்டர் கூட ஊரெல்லாம் சுத்தல, தெரியாத உனக்கு? அவனுக்கு அழுத்து போனதை என் தலையில கொண்டு வந்து கட்டி வச்சிட்டீங்க. இவ பெத்த எடுத்திருக்கிறது என்னோடதுதான் நம்புற அளவுக்கு முட்டாளி இல்லனா? என்னமா நாடகம் போடுறடி? இது என்ன உங்க அப்பா ரோடா? எதுக்கு என் வண்டியை மறிச்சுக்கிட்டு நிக்கிற நீ? நீதானா தினேஷ்ங்கிறது? ஆமா, நான் தான். என்ன? உன்னோட பொண்டாட்டியோட பேரு ஹேமா தானே? ஆமா, அதுக்கு என்ன? உங்களுக்கு அவ்வளவு தெரியுமா? இல்ல, ஆனா பார்த்து பேசணும்னு தோணுது. அவளே இல்ல, உன்ன. ஏன்னா உன்கிட்ட இருந்த ஹேமாவை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. என் பொண்டாட்டியை பத்தி நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ வந்து என் வண்டியில ஏறு. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. பயப்படாத தினேஷ், என் கூட வந்தா உனக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. தேவையான அளவுக்கு லாபம் கிடைக்கும். விஷயம் என்னன்னு ஓப்பனா சொல்லுங்க சார், அப்புறம் முடிவு பண்றேன் வரணுமா வேண்டாமான்னு. நாம இப்ப பேச போறது நல்ல விஷயத்த பத்தி இல்ல.
அதெல்லாம் இப்படி வெறும் வயிற்றுல கேட்டா நல்லா இருக்காது. என்ன சொல்ற? இதுல ஒரு 4 ரவுண்ட் போடுறியா? உண்மையை சொல்லட்டுமா சார், இது வேணா வெளிநாட்டு சரக்கா இருக்கலாம், ஆனா நம்ம நாட்டு சரக்குக்கு ஈக்குவல் ஆகாதுன்னா பாத்துக்குங்க. ஏண்டா ஒரே செகண்ட்ல மொத்தமா கவுத்துட்ட? அது என்னன்னா சார், எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு. இது போல ஒரு பெரிய பாலம் கீழே ஆத்தங்கரையில உட்காந்து 2 பெக்கு போகணும்னு ஆசை சார். முதல்ல கார்ல ஏற சொன்னதும் நீ ரொம்ப யோசிச்சிய தினேஷ். அட நம்ம 2 பேருக்கு அறிமுகம் இல்லைல்ல, அது மட்டும் இல்லாம உங்களை பார்த்ததும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னா பாருங்க. ஏன் அப்படி? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நான் சவாரிக்கு போகும்போது நிறைய பேரை பார்க்குறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோல்மால் பண்றவனையும் எனக்கு அத்துப்படி. ஒருத்தனை ஒரு தடவை பார்த்தா போதும், அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத கண்டுபிடிச்சிருவான் நான். சரி, என்ன பார்த்ததும் உன் மனசுல அப்படி என்னதான் தோணுச்சு? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சார், அதை நான் சொல்ல முடியாது. சொல்லு. உங்ககிட்டயே சரக்கு வாங்கி அடிச்சுட்டு உங்களையே தப்பா சொல்லுவேனா? நான் நல்லவன் சார். நம்ம அந்த விஷயத்தை விட்டுருவோம் சார். சார், நீங்க என் பொண்டாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் சார்? என்ன வேணா கேளுங்க சார், இப்ப நான் தங்கு தடை இல்லாம சொல்லுவேன். இந்த சிறுசிறு காத்துல போதை ஏறிடுச்சு. உனக்கு டாக்டர் பாலகோபாலன் ஒரு ஆளு தெரியுமா? எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்றேன்னு நீ தான் என்கிட்ட சொன்ன. இதுக்கப்புறம் மூடி மறைச்சன்னா அது ஆம்பளைக்கு அழகல்ல. நீங்க எதுக்கு சார் அவனை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? காரணம்லாம் நான் அப்புறமா சொல்றேன். டாக்டர் பாலகோபாலனுக்கு ஹேமாவை எப்படி தெரியும்? அது என்ன ஏதுன்னு கேட்டா எனக்கு தெரியாது. அதெல்லாம் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தது எப்படி? அது ஒரு புரோக்கர் எங்களுக்கு கொண்டு வந்த சம்பந்தம் சார். ஹேமாவோட கலரையும் முடியும் பார்த்து நான் கொஞ்சம் வாங்கிட்டேன். யாருக்கிட்டையும் விசாரிக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. அதிரடியாக கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன். அப்புறம் அந்த ஊர்காரங்க சொல்லி தான் எனக்கே தெரியும் அவளை கொஞ்ச நாள் அந்த டாக்டர் வச்சிருந்தான்னு. எப்படியோ அவளை என் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. என் கேரக்டருக்கும் வேற பொண்ணு கிடைக்க மாட்டா, அதனால நான் இவளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். டாக்டர் பாலகோபாலனுக்கும் ஹேமாவுக்கும் நடுவில் இப்பவும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு? எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு. எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு அப்பா அவன் தானே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உனக்கே அந்த மாதிரி தோணுது? அவங்களுக்கு நடுவில் கான்டாக்ட் இருக்கிற மாதிரி நீ என்னைக்காவது பார்த்துருக்கியா? பார்த்தனா அங்கேயே கழுத்தத்து போட்டிருப்பேன். அப்படி பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போய் கிடக்க போறியா? ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அவன் மட்டும் எனக்கு துரோகம் பண்ணான்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருக்க மாட்டா. தப்பு செஞ்சது ஹேமா மட்டும் இல்லைல்ல, அதுல இந்த பாலகோபாலனுக்கும் பங்கு இருக்குல்ல. தண்டனை கொடுக்கும்போது 2 பேருக்கும் சரிசமமா கொடுக்கணும். அதுதானே நியாயமா இருக்கும். நீங்க என்ன சார் சொல்றீங்க? ஹேமாவுக்கு அந்த டாக்டருக்கு இப்பவும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அது ஒன்றும் ஒரு சாதாரணமான தொடர்பு இல்லை தினேஷ். எல்லா எல்லைகளையும் மீறின தொடர்பு. உன் பொண்டாட்டி இப்போ ஒரு அபார்ஷன் பண்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? சும்மா கண்டபடி உளராதீங்க, அவ ஒன்றும் கர்ப்பமா இல்ல. அப்ப நான் கெஸ் பண்ணது சரிதான். உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிற விஷயம் உனக்கே கூட தெரியாது. ஹேமா அதை பத்தி உன்கிட்ட சொல்லவும் இல்லை. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த குழந்தையோட அப்பா நீ கிடையாது. ஹேமாவுக்கு உன் மேல கொஞ்சம் பாசம் இருக்கு தினேஷ். அதனாலதான் அவ பாலகோபாலன் மூலமா பிறக்க போற குழந்தைய பெத்தெடுத்து ஒன்னு அப்பான்னு கூப்பிட வைக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா. சார், நீங்க சொல்றது உண்மையா? அவளும் அவனும் சேர்ந்து 2 பேரும் என்ன ஏமாத்துறாங்களா? சத்தியமா தினேஷ், அது தெரிஞ்சதால் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். கொன்னுறேன் அவள. எனக்கு துரோகம் பண்ணவ சந்தோஷமாவே இருக்க கூடாது. அவசரப்பட்டு எக்கு தப்பா எதுவும் பண்ணாத. ஹேமாவை கொண்டுட்டு நீ உள்ள போயிட்டேன்னா அவன் தப்பிச்சு போயிடுவான்ல. நீ ஒரு ஆம்பளைன்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், நீ அவனை போட்டு தள்ளணும். டாக்டர் பாலகோபாலன்.
நீ நினைச்சா போதும், சில விஷயங்களை உன்னால பண்ண முடியும் தினேஷ். நீ யாருங்கிறத அவனுக்கு காட்டணும். எப்படி? டாக்டர், ஒருத்தர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி வெளியில வெயிட் பண்றாரு. டைம் முடிஞ்சிருச்சுல்ல, இன்னைக்கு என்னால பார்க்க முடியாது, நாளைக்கு வர சொல்லு. டாக்டர் ரொம்ப அவசரம்னு சொல்றாரு. அவ்வளவு அவசரம்னா எமர்ஜென்சிக்கு அனுப்பிவிடு. சரிங்க டாக்டர். இன்னைக்கு உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை பார்த்தே ஆகணும். கொஞ்சம் வழி விடுங்க சிஸ்டர். யாருங்க நீங்க? யார கேட்டு இப்ப உள்ள வந்தீங்க? உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்ன முடியாதுன்னு சொன்னாங்க உங்க சிஸ்டர். மேட்ரு ரொம்ப எமர்ஜென்சி, அதான் நேரா உள்ள வந்துட்டேன். ஓபி டைம் முடிஞ்சிருச்சு, இனிமே நான் பேஷண்ட்ஸை பார்க்க மாட்டேன். நான் இல்ல பேஷண்ட், வேற ஆளோட நோய்க்கு ஏற்ற மருந்து உங்க கிட்ட இருக்கான்னு கேட்க தான் வந்தேன். என்ன குடிச்சிட்டு வந்திருக்கியா? ஆமா, குடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து கண்டுபடி பேசுறதுக்கு இது ஒன்றும் மார்க்கெட் இல்ல. முதல்ல வெளியில போ. அப்படி சொன்ன உடனே கிளம்பி போறதுக்காக நான் இங்க வரல. பிரேமா மேடம், செக்யூரிட்டியை கூப்பிடு. இந்த ஆளு இப்பவே வெளியே அனுப்ப சொல்லு. யார வேணாலும் கூப்பிடு. ஆளுங்க நிறைய வந்துட்டாங்கன்னா அவமானப்பட போறது நான் இல்ல, நீயும் உன் பொம்பளை பொறுக்கி புருஷனும் தான். பாலகோபாலன் அவனோட முக்கியமான வேலை என்னன்னு தெரியுமா? ஏன் பொண்டாட்டி எழுதுக்கிட்டு ஊர் சுத்துறது. இங்க பாரு, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. பாரா, உன் புருஷன் மட்டும் தப்பு தண்டா பண்ணலாமா? அந்த உண்மையை நான் சொன்னது குற்றமாச்சா? பாலு என்ன தப்பு பண்ணாருன்னு நீங்க வந்து இப்படி சொல்றீங்க? யார் உங்களோட பொண்டாட்டி? என்னோட பேரு தினேஷ், என் பொண்டாட்டியோட பேரு ஹேமா. உங்களுக்கு அவளை தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்போ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் சொல்லுங்க. ஹேமாக்கும் பாலுக்கும் நடுவுல எந்த கனெக்ஷனும் இல்ல. ஒருத்தர் பார்த்தே பல வருஷங்கள் ஆச்சு. நீங்க தான் சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு கண்ணால பார்த்ததை மட்டும் சொல்ல, ஊரெல்லாம் விசாரிச்சுட்டு தான் சொல்றேன். உன் புருஷனுக்கும் அவளுக்கும் எல்லா விதமான உறவும் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவ கர்ப்பமா இருக்கா. அதுக்கு அவ இப்ப உங்க பொண்டாட்டி தானே? உங்க கூட தானே அவ இப்ப இருக்கா? ஆமா, என் பொண்டாட்டி தான், என் கூட தான் அவ இப்ப இருக்கா. ஆனா அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த மட்டும் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. இத யார்கிட்ட சொல்லியிருக்கா தெரியுமா? உங்க புருஷன் கிட்ட. இப்ப அவளும் அவனும் சேர்ந்துக்கிட்டு அதை அபார்ஷன் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்ப என்ன தெரிய வருது? பெரிய பெரிய பட்டப்படிப்பெல்லாம் படிச்ச டாக்டர் அம்மா, அதை நீங்களே சொல்லுங்க. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நானா இல்ல உன்னோட புருஷனா? இந்த மாதிரி பொய்யெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது? அது யார வேணாலும் இருக்கட்டும், நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நீங்க உங்க புருஷன்கிட்ட கேட்டு பாருங்க. பாலு எப்பவும் அப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரு. உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. வேண்டாம், சந்தேகப்படாதீங்க. நான் என் மனசுல பட்டதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு துரோகம் பண்ணது என் பொண்டாட்டி, உங்களுக்கு துரோகம் பண்ணது உங்க புருஷன். ஏமா டாக்டர், கொஞ்சம் பாரு. ஒரு விஷயம் கூட இல்லாம உங்க ரூமுக்கு வந்து இப்படி ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்லுவானா? இத கூட யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மூளை இல்லையா? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் முடிவெடுக்க வேண்டியது நீங்க. ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்மா சொல்லிடுறேன். அவகிட்ட உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்பன் பாலகோபாலனான்னு கேட்பேன். அவன் மட்டும் ஆமான்னு ஒரு வார்த்தை சொன்னா, அதுக்கப்புறம் அவன் புருஷன் ஒரு நிமிஷம் கூட உசுரோட இருக்க மாட்டான். ஒரே அடியிலே அவனை கொன்றுவேன்.
அக்கா என்ன இவ்வளவு வேகமா பாலு வரீங்க? எங்க? உள்ள இருக்காரு. பாலு 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 கதவை தர. பாலு பாலு கதவை தர. கதவை உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எனக்கு உன்கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எதுக்கு டோரை லாக் பண்ண? எதுக்கா? நம்ம பேசுற விஷயத்த வேலைக்காரி கேட்ட கூடாது. அதுக்காக தான் டோரை க்ளோஸ் பண்ண. அப்படி என்ன முக்கியமான விஷயம் கேட்க போற? பாலு, நீ ஹேமாவை போய் பாக்குறியா? எந்த ஹேமா? அப்போ உனக்கு எத்தனை ஹேமாவை தெரியும்? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. உன்னோட பழைய காதலி ஒருத்தி இருந்தால, கட்டினா ஒன்னதான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தால ஒருத்தி, அவளை இப்ப போய் பாக்குறியான்னு தான் கேட்டேன். நடுவுல ஒரு சில தடவை பார்க்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.